இப்போ தெரிகிறதா தனிப்படை பவர் 50 பவுண்ட் தமிழக போலீஸ் தரமான செய்கை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த தம்மம்பட்டி அருகே ஜங்கமசமுத்திரம் செங்காட்டை சேர்ந்த பழனிமுத்துவோட மகன் செந்தில் 30 வயதுடைய இவர் சென்னையில் ஐடி ஊழியரா பணிபுரிகிறார். கடந்த 18ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு பழனிமுத்து குடும்பத்தாரோடு சேர்ந்து சென்னை சென்றார். கடந்த 20ஆம் தேதி வீட்டிற்கு திரும்பிய போது பீரோ உடைக்கப்பட்டு 17 பவுண்ட் நகை 18,000 ரூபாய் திருடப்பட்டது தெரிய வந்தது. பழனிமுத்துவோட புகாரின் பேர்ல தம்பம்பட்டி போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் நரசிங்கபுரம் விநாயகபுரத்தை சேர்ந்த 30 வயதுடைய தேவா என்பவரும், புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியை சேர்ந்த 27 வயது மதிக்கத்தக்க ஸ்டீஃபன் என்கிற மணியுடன் சேர்ந்து பூட்டியிருக்கும் வீடுகளை குறிவைத்து நகை பணம் கொள்ளையடித்தது தெரிய வந்தது. இவர்களை ஆத்தூர் தனிப்படை போலீசார் இன்று கைது செய்தனர். இவர்களிடம் 50 பவுண்ட் நகையை பறிமுதல் செய்தனர். ஆத்தூர் நீதிமன்றத்தில் இவர்களை போலீசார் ஆஜர்படுத்தினர். தேவாவை சேலம் மத்திய சிறைக்கும் ஸ்டீஃபன் என்கிற மணியை ஆத்தூரில் உள்ள மாவட்ட சிறையிலும் அடைத்தனர். இதுகுறித்து போலீசார் கூறியதாவது: ஆத்தூரை சேர்ந்த தேவா மீது சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மாவட்டங்களில் வழிப்பறி, கொள்ளை, திருட்டு, பைக் திருட்டு உட்பட 28 வழக்குகள் உள்ளன. அதில் தற்போது 9 வழக்குகள் நீதிமன்ற விசாரணையில் உள்ளது. தம்மம்பட்டியில் நடந்த கொள்ளை வழக்கில் 17 பவுனை திருடியுள்ளார். நாமக்கல்லில் கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி பூட்டியிருந்த வீட்டில் 30 பவுன் கொள்ளையடித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் 2 இடங்களில் 15 பவுன் என 3 மாவட்டங்களில் 57 பவுன் கொள்ளையடித்துள்ளார். இவரது நண்பர் புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியை சேர்ந்த ஸ்டீஃபன் என்கிற மணி இவருடன் சேர்ந்து ஆத்தூர் டவுனில் நடந்த ஒரு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இன்று இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு அவர்கள் கூறினர். அதிகம் ஆயிடுச்சு வளர்ப்பு வேறால, அதனால வந்து சத்து கிடையாது. ஏரிங்களில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஊர் சைடு தான் அதெல்லாம். சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ப்பு தான் விராலுங்க அதிகம். அதனால் அது இப்போ விரால் சென்னையை பொறுத்த வரைக்கும் விரால் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம். 600 700 மார்க்கெட்டு தகுந்த மாரி நாள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாரி ஏறும். இப்போ சண்டேனா 800 ஆகும், மீதி நாள் 500 600 அது மாதிரி ஆகும். ஐர மீன் பார்த்துருப்பீங்க, சின்னத்தில் தான் இருக்கும். அது என்ன பர்பஸ் யூஸ் ஆகுது, அதை எப்படி க்ளீன் பண்ணுறது? முதல்ல அதை க்ளீன் பண்ணால் நிறைய தெரிய மாட்டேங்குது. அது க்ளீன் பண்ணுன்னா ஐர மீன் எப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா செதில் நைஸாக இருக்கும். பால் ஊற்றுனான்னு வச்சுக்கோ, அந்த வளவளப்பு அந்த இதுவெல்லாம் கிரிப்லாம் போயிடும். ஐர மீன் அவ்வளோ எதிர்ப்பு சத்து, பவர்ஃபுல்லாக மீன் அது இப்போ ரொம்ப கிடைக்கிறது. அதெல்லாம் ரொம்ப எல்லாமே மதுரை சைடு தான். அது படி கணக்கு தான் இப்போ அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம்.